Hi friends, welcome to Nagai Samayal. நம்ம வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு உருண்டை அல்லது பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கத்தார்ல இருக்கிற சுகுணா சிஸ்டர் வந்து எப்படி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்றேன். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிப்பருப்பில் வந்து அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. நம்ம வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பொரியல் குழம்பு அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வந்து ஸ்வீட்டோடு சேரும் போது வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அதிகமான அளவு புரோட்டீன் இருக்கிறதுனால இது பசங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாசிப்பருப்பு லட்டு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 1:1 அப்படின்ற கணக்குக்கு வந்து நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து கூட குறைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து நல்லா இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா வாசமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து அரைக்குறையாக வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அந்த பச்சை ஸ்மெல்லு ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாது. அதனால் வந்து நல்லா வறுத்து எடுத்துங்க. இதை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் தான் வந்து பொடி பண்ண போகிறோம். நான் கொஞ்சமாக 1 கப் அப்படிங்கிறதுனால வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க. நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறத விட மிஷினில் கொடுத்து அரைக்கிறது தான் நல்லா நைஸாக இருக்கும். நான் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலேயே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் தான். நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பயிர் எல்லாமே அரைச்சாச்சு. நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் வந்து நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியது தான். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு தேவைன்னா கூட கொஞ்சமாக நம்ம வந்து நெய் ஊற்றி அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். பாசிப்பருப்பு உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.